வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். மட்டன் பிரியாணிக்கு சிக்கன் 65 எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ 1/2 கிலோ மட்டன் நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கு. 1/2 கிலோ மட்டன், 1/2 கிலோ சிக்கன். சிக்கன் 65க்கு வந்து மசாலா போட்டு ஊற வைக்கணும், அதுக்காண்டி இருக்குது. 1/2 கிலோ மட்டன் வந்து பிரியாணி செய்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சலை, கசகசா, சாதிபத்திரி, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தேவைக்கேற்ற மாதிரி வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புதினா கட்டு, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, தயிர், ஒரு லெமன், பச்சை மிளகா, பிரியாணி மசாலா, தனி மிளகாத்தூள். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ சிக்கன் 65க்கு வந்து மசாலா போட்டு ஊற வச்சுட்டோம். ஏற்கனவே வீடியோவில் நம்ம சிக்கன் 65 நிறையா வீடியோ போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் 65 1/2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. அது கூட சேர்த்த பொருள் வந்து ஒரு முட்டை, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், மைதா 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், கொஞ்சம் தயிர். இதைத்தான் சேர்த்து நம்ம கலந்து வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பிரியாணி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ குக்கரில் வந்து தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். 150 ml எண்ணெய் இருக்கும். இதை சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ குக்கரில் வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சூடாகினதுக்கு பின்னாடி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரிஞ்சலை, சாதிபத்திரி எல்லாத்தையுமே ஒன்றா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வர்றப்ப இந்த வெங்காயத்தை சேர்க்கணும். ஸ்டவ்வை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்குங்க. அந்த மாதிரி வெங்காயம் வதங்குறதே ரொம்ப முக்கியம். வெங்காயம் வந்து நல்லா டார்க்காக ப்ரௌன் கலர் வரணும். அப்போ தான் இந்த பிரியாணியுடைய வாசனை நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும் நல்லா வதங்குறதுக்கு. அதனால் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா பொறுமையாக வதக்கிக்கிட்டு இருங்க. அந்த மாதிரி நல்லா வதங்கி வர்றப்ப இந்த அளவுக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் இருக்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டு பச்சை மிளகா ஒரு 2-3 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்க்கணும். நான் கல் உப்பு தான் 1 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். கல் உப்பு இல்லைன்னா நீங்கள் தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். உப்பு ஏன் சேர்க்குறோம்னா நல்லா சீக்கிரமே வதங்கு, அதுக்காண்டி உப்பு சேர்க்குறோம். நல்லா வதங்க தோட்டிக்கும் 1 நிமிஷம் நல்லா விடாமல் அந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கி வர்றப்ப கட் பண்ணி வச்சுருக்க புதினா கட்டு 1 கட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு கொத்தமல்லி, வீட்டில் கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக இருந்துச்சு, அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ நல்லா வதங்கி வர்றப்ப பிரியாணி தூள், வீட்டிலே ரெடி பண்ண பிரியாணி மசாலா இருந்துச்சு, அது ஒரு 50 கிராமுக்கு எடுத்துக்கோங்க. இதை வந்து கடையில் கூட வாங்கி செய்யலாம். தனி மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி, காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள். இதை வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயோட. இப்போ தயிர் ஒரு 3 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வர்றப்ப இந்த அளவுக்கு நல்லா கிரேவி மாதிரி வரும் பாருங்கள். அந்த அளவுக்கு பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்கணும்.
இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறதுனால பாத்திரத்தில் ஒட்டும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தேவையான தண்ணி கூட லைட்டாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மட்டனை வந்து இது கூட 1/2 கிலோ மட்டன் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கம்மியாக சேர்த்துருக்கேன் உப்பு. இப்போ திரும்பவும் நான் 1 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இது கூட சேர்த்து மட்டனை ஃபஸ்ட்டே வேக வச்சிடணும். ஏன்னா மட்டன் வந்து லேட்டாக வேகும், அரிசி சீக்கிரம் வந்துடும். அதனால உங்களுக்கு பிரியாணி வந்து மட்டன் வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வர வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் பாஸ்மதி ரைஸ் வந்து 1 டம்ளரில் அளந்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசின்னா நீங்கள் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டான அளவு. நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து தண்ணியில் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் ஒட்ட வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் பிரியாணிக்கு வந்து நீங்கள் தண்ணி நல்லா சூடு பண்ணி ஊற்றுனீங்கன்னா, இப்போ நீங்கள் அரிசியில் பச்சை தண்ணி ஊற்றுறத விட சூடான தண்ணி ஊற்றுறப்ப அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா மாறாமல் இருக்கும். அதனால் இந்த பக்கம் அளந்து ஏற்கனவே சுடு தண்ணி போட்டேன். தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் கழுவி வச்சுருக்க அரிசி பாஸ்மதி ரைஸை வந்து போட்டு மட்டனில் கொட்டி நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ நான் சுடு தண்ணி தான் எடுத்து இது கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் சுடு தண்ணி ஊற்றலைன்னா கூட நீங்கள் பச்சை தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கிடலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த டயத்தில் நீங்கள் கூட்டி குறைச்சி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் புதினா கட்டு கொஞ்சம் புதினாவும் இந்த டயத்தில் சேர்த்துட்டு ஒரு லெமன் விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு விட்டாச்சு. 2 இதையும் நல்லா கிளறி விட்டு நெய் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் எதுக்கு ஊற்றுறோம்னா அந்த அரிசி வந்து உடையாமல் இருக்கும். சீக்கிரமே பிரியாணி கெடாமல் இருக்கிறதுக்கிட்ட இந்த லெமன் ஊற்றுறது. இப்போ நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டாச்சு. நெய் எதுக்கு ஊற்றுறோம்னா கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும் பிரியாணி, அதுக்காண்டி ஊற்றுறது. வந்து மூடியை வந்து குக்கர் மூடியை ஃபுல்லாக மூடலை. இந்த மாதிரி மூடிட்டு பிரியாணி ரெடி பண்ண போகிறேன். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி இருக்கிறப்ப தம் கட்டி வச்சுக்கிடலாம் தோசைக்கல்லில். இந்த அளவு இருக்கிறப்ப நான் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து இப்படி மூடி போட்டு வைக்கிறப்ப ஆவி வெளியில் வராது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு முறை பண்ணி பாருங்கள். குக்கரில் ஆவி வெளியிலே வராது. இப்போ தம் கட்டின மாதிரி ஆயிடுச்சா? இல்லைன்னா பாத்திரத்தை வச்சு தண்ணி ஒரு பாத்திரத்தில் வைக்கணும். இந்த மாதிரி வச்சு செஞ்சு பாருங்கள். இது நல்லாவே இருக்குது. இப்போ இந்த பக்கம் சிக்கன் 65 நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் தேவைக்கேற்ற மாதிரி சிக்கன் 65க்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகி வர்றப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஏன் சேர்க்குறோம்னா அது ஒரு மாதிரி நல்லா மணமாக ஹோட்டலில் எப்படி சிக்கன் 65 பண்ணுவாலும் அந்த டேஸ்ட்டு வரும். நீங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து செய்கிறப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ ஒன்றா சிக்கன் ஊற வச்சுருக்கோம்ல, இந்த பீஸெல்லாம் ஒன்றா எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். டக்குன்னு நீங்கள் எண்ணெயில் போட்டோன்னே திருப்பினீங்கன்னா மசாலா உதிர்ந்துடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க.
இப்போ ஒன்றா திருப்பிட்டு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிளறிட்டு இப்போ பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் ஒரே மாதிரி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அருமையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. சிக்கன் 65யும் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி குக்கரில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.